வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. இன்று என்னுடன் இணைந்திருப்பது என்னுடைய ரெகுலர் கெஸ்ட் நண்பர் மகிழன் அவர்கள். மகிழன் அவர்களை கூப்பிட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கான டாபிக் பஞ்சமே இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் நிறைய விஷயங்கள் மைண்டில் வச்சுருப்போம். அவரும் ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்காரு. இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் அவர் கூப்பிட்டு பேசுறதுக்கு நான் சங்கடப்பட்டது. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு தலைப்பை வச்சு மகிழனை நம்ம யார்கிட்டயும் திட்டுவாங்க வச்சிடக்கூடாது, விமர்சனம் மேலே விழுந்துடக்கூடாது அப்படின்னு. பட் எவ்வளோ நாள் தாங்க அப்படியே பொறுத்துட்டு இருக்கிறது. எனக்கு எந்த விமர்சனம் என் மேலே விழுந்தாலும் பரவாயில்ல, கேட்க வேண்டிய கேள்வியை நான் கேட்க தான் செய்வேன். ஏன்னா ஊர் முழுக்க எவன் பேசிகிட்டு இருக்கான், ரொம்ப அதை பற்றி உற்று நோக்கிட்டு இருக்கேன், நான் கேட்கலனா எப்படி அப்படின்னு உரிமையாக மகிழன் அவர்களை இங்கே கூப்பிட்டுருக்கேன். வரவேற்றுலாம் அவரை. வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும் அப்படின்னு வந்ததுக்கே சூப்பர் ப்ரோ. ஏன்னா இப்போ எல்லா நேரத்துலையும் எல்லாரையுமே ப்ளீஸ் பண்ணிட முடியாது மகிழன். அப்படி நினச்சா அந்த யூடியூப் சேனல் நடத்தவே முடியாது. உங்களுக்கு தெரியும், டிவியில் நம்ம பேசிட்டு போயிடலாம், எவனும் கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே நம்ம கண்டென்ட் பேசினா ஏன்டா அவன் மூஞ்சி இப்படி இருக்கு அப்படின்னு போவாங்க. இங்கே மூஞ்சி நல்லா இருந்தாலும் உங்கள் கண்டென்ட்டே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் உடனே இன்ட்ராக்டிவ் மீடியம் இல்லையா, அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே ப்ளீஸ் பண்ணிட முடியாது. எனக்கு நிஜமாக ஒரே கேள்வி, என்னை பார்க்குறவங்களாம் நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கா மாதிரி, நானும் நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பாளராக இருக்கிற மாதிரி, நான் தான் நாம் தமிழர் கட்சியை கண்டுபிடிச்ச மாதிரி, என்னடா சும்மா அண்ணன் விஜய் திட்டிகிட்டு இருக்காரு, வேற வேலையே இல்லையா, திமுக எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி அதிகமாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பிரதிநிதி பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திக்கிறாருன்னா சீமான் தான் ப்ளஸ். ஆனால் இன்னொரு பக்கம் எத்தனை வாட்டி பத்திரிகையாளர் சந்திச்சாலும் அந்த விஜய்ன்ற பேச்சு போயிட்டே இருக்கு. விஜய் அவர்களை பற்றி விஜய் கட்சிக்காரங்களே பேசுகிறாங்களான்னு தெரியாது. ஆனால் சீமான் பேசிட்டே இருக்காரு, திமுகவோட அதிகமாக பேசுகிறாரு, திமுகவோட தலைவரால் விஜயனே வரமாட்டேங்குது. ஆனால் சீமான் எதுக்கு இவ்வளோ ஓப்பனா எங்க கொலோக்கியல் நாங்கள் பசங்களை சொல்லுங்க விஜய் எதுக்கு இவ்வளோ அடிக்கிறாரு, விஜய் எதுக்கு இவ்வளோ கடிக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்கிட்ட பதில் இல்லை, மேபி மகிழன் கிட்ட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே, சில நேரங்களில் எதிரில் இருப்பது எருமையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்றதுங்க. உங்களை போய் அப்படி சொல்லுவேனா, நீங்க பெரிய சிங்கம், அதுக்கு அவனுக்கு தான் அசிங்கமா சொல்ல போறாங்க. சொல்லுங்க ப்ரோ. எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் புரிய வைக்க முயற்சி செய்ய முடியாது, சில நேரங்களில் எதிரில் இருப்பது எருமையாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. எதிரில் இருப்பது எருமையாக மட்டுமல்ல, அணிலாக கூட இருக்கலாம். அவைகளுக்கு எதை சொல்லியும் புரிய வைக்க முடியாது. இப்ப எனக்குமே கூட அந்த வருத்தம் இருக்குதான். அண்ணன் எதுக்காக சும்மா விஜயை போட்டு அடிக்கணும், இது தேவையே இல்லையே அப்படின்னு நானும் கூட வருத்தப்பட்டு இருக்கிறேன். ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி யாரோ சொல்லி கொடுத்து தான், யாருக்கிட்டையோ பொட்டி வாங்கிட்டு தான் அண்ணன் விஜயை எதிர்த்து பேசுறாரு. உடைச்சு பேசுறோம். திமுக வரேன் சீமான் அவர்கள் திமுக போய் மீட் பண்றாரு, ஸ்டாலின் மீட் பண்றாரு முக முத்தோட இறப்புக்கு அப்புறம். அதற்கப்புறம் சீமானோட நடவடிக்கைகள் ஃபுல் மாற்றம். சீமான் ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு விஜய் அடிக்கிறதா எல்லாத்தையும் உடைச்சு மிஷின் கொடுத்துட்டாங்க. அதுல பார்த்தா பேசிட்டே இருக்காரு. வரேன் அதான் அணில் அளவுக்கு மூளை இருந்தா இப்படிதான் யோசிக்க தோணும். திருப்பி நீங்க என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. சரி, ஓகே. நம்முடைய தாவேகா தொண்டர்களுடைய சிந்தனை திறன் எவ்வளவு அப்படிங்கிறது இதுல இருந்து எனக்கு நல்லா புரியுது. அந்த மாதிரி சந்தேகம் வந்துருச்சுங்க. நான் சொல்றேன் அப்படி ஒரு டீலிங் போடணும் அப்படின்னா இப்படி ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியற மாதிரி வெளிப்படையா போய் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் சந்திச்சு பார்த்துட்டு வந்த பிறகுதான் விஜய எதிர்த்து பேசுவாரா? அப்படி பேசுனா வெளிப்படையா எல்லாரும் இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு தெரியாதா அவருக்கு? சொல்லுங்க. இந்த அடிப்படை விஷயத்தை கூட யாருமே யோசிக்க மாட்டாங்களா? நாம போய் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் துக்க விசாரிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல பார்த்துட்டு வந்த பிறகு விஜயை அதிகமா அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நாளைக்கு யார் இதை பார்த்தாலும் நாம திமுக கிட்ட பொட்டி வாங்கிட்டு தான் பேசுறோம் அப்படின்னு பேசுவாங்கன்னு அண்ணனுக்கு தோணுமா தோணாதா? ஒரு அடிப்படை அறிவு இருக்கிற மனுஷனுக்கு தோணும். டீலிங் போடுறவன் இப்படி வெட்ட வெளிச்சமாவ போடுவான். நடந்துட்டு இருக்கு, பேசிட்டே இருக்காரு. அதுதாங்க பெரிய தப்பே. நீங்க தானே சொன்னீங்க, தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் யாரு சொல்லுங்க? சீமான் தான் சந்திக்கிறாரு. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையாவது தாவேகா தொண்டர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், நண்பா நண்பீஸ் எல்லாரும் முழுசா பார்த்துருக்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னா குறைஞ்சது 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அண்ணன் சீமான் கொடுக்குறாரு. அந்த 25 நிமிஷத்தை நீங்க ஒரு நொடி விடாம பாக்குறீங்களா?
பாக்குறீங்களா சொல்லுங்க. நேற்றைக்கு கொடுத்தாரு 25 நிமிஷம் பிரஸ் மீட். அந்த 25 நிமிஷம் பிரஸ் மீட்ல 5 நிமிஷம் மட்டும் தான் விஜயை பத்தி பேசினாரு. மீதி 20 நிமிஷம் யாரை பத்தி பேசினாரு? ஏங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேல அரசியல்ல இருக்காரு, எத்தனையோ பேச்சு, மேடை பேச்சு, பிரஸ் மீட்லயும் பேசியிருக்காரு. அவருக்கு தெரியாத அந்த சூட்சுமம், மீடியால எது ஹைலைட் ஆகும், எது பேசப்படும்னு. வரேன் அதுக்கும் வரேன். முதல்ல இதை முடிச்சிடுறேன், ஒண்ணு வரேன். இப்ப மீதி இருக்கிற 20 நிமிஷத்துல அண்ணன் சீமான் திமுகவை எதிர்த்து பேசினார். இன்னும் சொல்ல போனா நேற்றைக்கு திமுகவிற்கு ஓப்பனா சேலஞ்ச் விட்டாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கரூரில் நடந்த அவங்களோட கட்சியின் முப்பெரும் விழாவில் பேசும்போது இங்க நாங்க தான் வலிமையா இருக்கிறோம், நாம தான் எல்லாம், நாம மட்டும்தான், நாம தான் அடுத்த ஆட்சிக்கு வரப்போறோம்னு பேசுறாரே அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு, என்ன பெரிய கட்சி நீ என்ன தனிச்சு போட்டு ஜெயிச்சியா? 1% 1% வாக்கு வங்கியை வச்சிருக்கிற கட்சி எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்து அதன் மூலமா நீ ஆட்சியில இருக்கிற, உனக்கு தைரியம் இருந்தா என்ன மாதிரி எந்த கட்சியோட துணையும் இல்லாம, கூட்டணி இல்லாம தேர்தலில் வந்து போட்டி போடு. வாக்குக்கு ₹1 காசு தரக்கூடாது, போட்டி போட்டு 8 விழுக்காடு வாக்கு வாங்கிரு, நான் அடுத்த அரசியல் பேசுறதே விட்டுறேன்னு திமுகவிற்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் நேரடி சவால் விட்டு பேசினாரு. அதிமுக விமர்சனம் பண்ணாரு, காங்கிரஸ் பாஜகவையும் நேத்து விமர்சனம் பண்ணாரு. அது எப்படி? அது இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். அவருக்கு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் திரும்ப பேசுறாரு அப்படின்னா, அங்கதான் எனக்கும் கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிடையாது. அங்கதான் எனக்கும் கூட நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எனக்கும் கூட ஒரு வருத்தம் வருது. ஏன்னா இவரை பத்தி பேசுற, நீ இவரை பத்தி பேசுறது மட்டும்தான் மீடியாவில் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்படுது. இப்ப அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நிறைய கேள்விகள் கேட்கப்படுது, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு. அண்ணனோட சுபாவமே இப்படிதான், யார் எந்த கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்லுவாரு, பதில் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அவரு தன்னுடைய மனசுல இருக்கிற அந்த பதிலை அவர் வந்து சொல்லிடுறாரு. ஆனா மீடியா என்ன பண்ணுதுன்னா, விஜய பத்தி பேசுனதை மட்டும் கொண்டு போய் சேர்க்குது. நேற்றைக்கு மீடியாவையும் சேர்த்தே திட்டுறாரு. உங்களுக்கு டிஆர்பி ஓடணும், டிஆர்பி வரணும், அதுக்காக நீங்க விஜயை பத்தி கேக்குறீங்க, நான் பேசுனதை கொண்டு போய் போடுறீங்க. அப்படி பார்த்தா முடிச்சிடுறேங்க, இருங்க, நான் இன்னும் முடிக்கல. நேற்றைக்கு மீடியாவையும் திட்டி முடிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, நான் திமுகவை எதிர்த்து பேசினா பாஜக கிட்ட போட்டி வாங்கிட்டேன், பாஜகவோட பி டீம் அப்படிங்கிறாங்க. இப்ப விஜயை எதிர்த்து பேசினா திமுக கிட்ட போட்டி வாங்கிட்டேன், திமுகவோட பி டீம் அப்படின்னு பேசுறாங்க. நான் எத்தனை பேருக்கு தான்டா கைக்கூலியா இருப்பேன்? என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தன் ஒரு அரசியல் கருத்தை சொல்றான் அப்படின்னா அதை மட்டும்தான் கணக்குல எடுக்கணும், அது சரியா தப்பா அப்படிங்கிறத விமர்சிக்கணும். இந்த பி டீம் அரசியல் அப்படிங்கிறதே கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம, இல்ல பதில் சொல்ற அளவுக்கு திராணி இல்லாம தப்பிச்சுக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு டிஃபெண்டிவ் மெக்கானிசம் தான். ஏங்க இவர் கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு உங்களோட பதில் என்னங்க அப்படின்னு கேட்டா, ஏங்க அவரு திமுகவோட பி டீமுங்க, அவர் அப்படிதாங்க பேசுவாரு, ரொம்ப சுலபமா இருக்குல்ல. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவரே வந்து இன்னொருத்தனோட கையாள்னு சொல்லிட்டு போயிட்டா இவங்க சுலபமா தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. ரெண்டாவது, நேற்றைக்கு பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு, எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் விஜயை தொடர்ந்து கடுமையா விமர்சிக்கிறாரு என்பதற்கு அந்த பதில்ல எல்லா விதமான பொருளும் இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் யாரை தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றாரு? திமுகவை. அந்த திமுகவை உருவாக்குனது யாரு? அண்ணா. சரியா? அந்த அண்ணாவோட படம், இன்னொரு பக்கம் எம்ஜிஆரோட படம். நீ யாரை எதிர்க்கிறதா சொல்றியோ அந்த கட்சியை உருவாக்குன ஒருத்தரோட படத்தை வச்சுக்கிட்டு நடுவுல நீ நின்றுகிட்டு வர. ஏங்க இப்ப சமீபத்துல அண்ணாவு குறித்து மெய் சிலிர்த்து போயிட்டு சீமான் அவர்கள் கூட தான் பதிவு போட்டாரு, தமிழகத்தை உருவாக்குனது பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுல எல்லாம் நாம வந்து மாற்று கருத்து எதையுமே சொல்லல. ஆனா நீங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறீங்க திரு விஜய் அவர்களே? இது என்ன மாதிரியான நிலைப்பாடுன்னு நான் கேட்கிறேன். ஒரு பக்கம் காமராஜரை உங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் அந்த காமராஜரை தோற்கடித்த அண்ணாவை தூக்கிட்டு வரீங்க. கேட்டா வந்து 67 மாதிரியும் 77 மாதிரியும் வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிறீங்க. சரி, 67 அண்ணா ஆட்சிக்கு வந்தார்ல, அதுக்கப்புறம் 2 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய கொடுமையான சம்பவம் நடந்துச்சு. அதற்கு அண்ணா அவர்கள் என்ன செஞ்சாரு? அத நாளைக்கு நாகப்பட்டினம் திருவாரூர்ல விஜய் பேசுறதுக்கு தயாரா? நான் சவால் விட்டு கேட்கிறேன். நாளைக்கு நாகப்பட்டினம் திருவாரூருக்கு தானே பரப்புரைக்கு போறாரு. அதாவது இந்த காணொலி எப்போ வரும்னு தெரியாது. சரி, ஓகே, அப்படி போறாரு இல்ல, அங்க விஜய் அவர்கள் பேசுறதுக்கு தயாரா? என்ன நடந்துச்சு தெரியுமா? 1967
அண்ணா அவர்கள் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரா வராரு. 1968 டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி கீழவெண்மணியில 47 விவசாய தொழிலாளிகள் கோபாலகிருஷ்ண நாயுடு என்கின்ற பண்ணையாரால ஒரு குடிசைக்குள்ள வச்சு உயிரோட எரிச்சு கொல்லப்பட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு மாசத்திற்கு முன்பாகவே அந்த பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் தோழரான கல்யாண சுந்தரம் அவர்கள் அண்ணா அவர்களுக்கு கடிதம் எழுதிட்டாரு. அதுவும் இதே கோபாலகிருஷ்ண நாயுடு இதே கீழவெண்மணியில ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து யாரும் கம்யூனிஸ்ட் கட்சியில சேரக்கூடாது, எல்லாரும் விலகி காங்கிரஸுக்கு வந்துடணும், அப்படி இல்லைன்னா வீட்டை கொளுத்திடுவேன்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த சம்பவம் நடந்தது டிசம்பர் மாசம், இவர் நவம்பர் மாசமே வந்து மிரட்டிட்டு போயிட்டாரு. இதை பத்தி கல்யாண சுந்தரம் அண்ணாதுரைக்கு கடிதம் எழுதிட்டாரு. அந்த கடிதமும் 15 நாள் கழிச்சு தீக்கதிரில வெளியாயிருச்சு. ஒரு மாசமா நீங்க அந்த குற்ற சம்பவத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணீங்க? நான் அண்ணாதுரையை பார்த்து கேட்கிறேன், என்ன பண்ணீங்க? அவர் வேடிக்கை பார்த்தாரு. விவசாயிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிசான் போலீஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குனாரு. அந்த போலீஸ் விவசாயிகளை பாதுகாத்துச்சோ இல்லையோ பண்ணையார்களுக்கு துணையா நின்றுச்சு. பண்ணையார்கள் விவசாயிகளை ஒடுக்கும் போது அவங்க கூட தான் இந்த போலீஸ் நின்றுச்சு. இதை பத்தி விஜய் அவர்கள் அண்ணாவோட படத்தை போட்டுக்கிட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய காவல்துறை தான் இந்த விவசாயிகளை கொளுத்துச்சுன்னு நாகப்பட்டினம் திருவாரூர்ல பேசிட்டு வரணும். நீங்க இவ்வளவு டெப்தான அரசியல் பேசணும் அவசியமே இல்லை. பெரியார போட்டுக்கார நம்ம எதிர்க்கிறோம்ல. நான் என்ன சொல்றேன், சீமான் அவர்கள் எதையாவது போட்டுட்டு போறோம், நம்ம தமிழ் தேசிய அரசியல பேசிட்டு போக வேண்டியது. விஜய் ஜெயிக்க போறாரு நம்புறாரு. ஏங்க அதைத்தாங்க சொல்றேன். திராவிடத்தை முடிச்சிடறேன். திராவிடத்தை எதிர்த்து அழிச்சிட்டு தான் தமிழ் தேசியம் வளர்ந்துகிட்டு இருக்கு. நடுவில் நீங்க வந்து குறுக்கு சால் ஓட்டுறீங்க. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்கள். யாரு சொன்னா? தமிழர்களோட 2000 ஆண்டு கால வரலாற்றுல தமிழர்கள் தங்களை தாங்களே எப்போது திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்தினார்கள்? தமிழ்நாட்டை எப்போது திராவிட நாடு என்று சொல்லி இருக்கிறாங்க? என்ன தெரிஞ்சு பேசுறீங்க? திராவிடன்னா என்னன்னு தெரியுமா? தமிழர்களை ஏமாற்றுவதற்காக பிறமொழியாளர்கள் உருவாக்கிய ஒரு சொல், அது ஒரு அரசியல் சொல்லாடல். பெரியாருன்றீங்களே, இந்த திராவிடம் என்ற சொல்ல அவர் எதுக்காக கொண்டு வந்தாரு? ஒரு வாட்டி பேசுறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? 1944 நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம்னு மாத்துறாரு. ஏன் மாத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன விளக்கம் சொன்னாரு தெரியுமா? ஈவேரா, இங்கேயே பாருங்கள், கண்ணப்பர் தெலுங்கர், அண்ணாதுரை தமிழர், நான் கன்னடன், என்னை பொறுத்தவரை நான் தமிழன் என சொல்லிக்கொள்ள ஒப்புகிறேன். நாளைக்கே நீங்களும் நானும் ஆந்திராவுக்கு போயிட்டு நாம இன்னில இருந்து தெலுங்கர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களா? ஆனா ஈவேரா சொன்னாருன்னு சொல்லிட்டு ஏமாளி தமிழர்கள் ஏத்துக்கிட்டாங்க. நான் கன்னடன், என்னை பொறுத்தவரை நான் தமிழன் என சொல்லிக்கொள்ள ஒப்புகிறேன். எல்லா கன்னடர்களும் ஒப்புக்கொள்வார்களா? எல்லா தெலுங்கர்களும் ஒப்புக்கொள்வார்களா? அப்ப என்ன பண்ணணும்? நாம எல்லாரும் திராவிடர்களா மாறிடணும். இவங்களுடைய இனத்தின் அடையாளத்தை மறைச்சிக்கிறதுக்காக கொண்டு வந்த சொல்லுதான் திராவிடம் என்கின்ற சொல். அது வந்து இந்த மண்ணின் ஒரு கண்ணா? திருப்பி இவ்வளவு டீப்பா போறீங்க. ஒரு நிமிஷம், டீப்பா அப்படிங்க, டீப்பா எந்த பாலிடிக்ஸும் பேச மாட்டீங்க. நான் விஜய் எவ்வளவு பண்றாரோ பாலிடிக்ஸோ அந்த லெவலுக்கு தாங்க நான் பேச முடியும். அப்படி இருக்கப்போ சீமான் அவருக்கு ஈக்குவலா மரங்கள் அதுதான் வரேன். நாங்க வந்து செங்கலா இந்த திராவிடத்தை அடி கட்டுமானத்துல இருந்து அசைச்சு செதைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல நீங்க குறுக்கு வந்து இது ரெண்டும் ஒரு கண்ணுன்னா யாருக்கு தான் கோவம் வராது? அந்த இடத்துல இருந்து தான் விமர்சிக்க ஆரம்பிச்சோம். அண்ணாவோட படத்தை போட்டுக்கிட்டு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்துல போய் பேசுறீங்க? சரி, அது ஓகே. கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே வெக்கமானம் இல்லாம போயிருச்சு. அதனால அவங்க வந்து நீங்களும் பேசுங்க, இல்லாம வேணான்னு சொல்லலை. அடுத்ததான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். மரங்களின் மாநாட்டில் போய் ஏன் பேசுறாரு? மரங்களின் மாநாட்டில் மட்டும் பேசல, இப்போ கோயம்புத்தூர்ல நடந்துச்சு இல்லையா, அந்த கூட்டத்திலையும் பேசுறாரு, தினமும் பேசுறாரு. எதுவுமே உள்நோக்கத்தோட பேசுனது கிடையாது. அவர் பேசுனதுக்கு அந்த பக்கத்துல இருந்து என்ன ரியாக்ஷன் வருது அப்படிங்கறதுனால தான் அவர் வந்து பேசவே தொடங்குறாரு. நான் உன் மேல இவ்வளோ ஆக்கப்பூர்வமான ஆழமான விமர்சனத்தை வைக்கிறேன்ல, ஒவ்வொரு வாட்டியும் அவரை பர்சனலா நீ எவ்வளவு டேமேஜ் பண்ணி பேசுற. ஏன் இவர் கூட தான் நீ வா போன்னு பேசுறாரு, வாடா போடான்ற மாதிரி பேசுற. ஏங்க திரும்பியும் நீங்களும் அப்படி பேசுறது எனக்கு வந்து சரியா படல. நம்ம பார்த்தது தானே சொல்ல முடியும். அண்ணன் வந்து யாரையுமே தனிப்பட்ட முறையில் மேடையில் வந்து அப்படி உரிமையிலலாம் திட்ட மாட்டார். அவர் ஃப்ளோவில் பேசும்போது பொதுவான பேச்சு நடையில பேசுனது தானே தவிர விஜயை வந்து குறிப்பிட்ட அவயவன்லாம் பேசணும். விஜய் சீமான் அவர்களோட பேர் ஒரு வாட்டி கூட சொன்னதே இல்லைங்க வெளியில. இவர் தான் 15 வருஷமா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். திமுகவில் இருந்து யார் அண்ணனோட பேரை சொன்னாங்க? அவங்கெல்லாம் என் பேரை சொல்லலை அப்படிங்கிறதுக்காக இவங்கெல்லாம் செய்யற தப்பை நான் கண்டுக்காம போயிடுவேனா, இல்லை இவங்க பேரை சொல்லி விமர்சிக்காம போயிடுவேனா? எப்படி இருக்கு? உனக்கு தைரியம் இல்லை, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு ஸ்டஃப் இல்லை, அதனால நீ வந்து என் கேள்வியை தவிர்த்துட்டு போற. உன் பக்கத்துல தான் அவ்வளோ அறிவாளிகள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஐஆர்எஸ் வச்சிருக்கிற, அந்த ஐஆர்எஸ் கூப்பிட்டு பதில் சொல்ல சொல்லு. ஆதவ் அர்ஜுனா இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு பதில் சொல்ல சொல்லு. இல்லை மிகப்பெரிய தமிழ் அறிஞர் நம்ம புசி ஆனந்த் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு பதில் சொல்ல சொல்லு.
யாருமே பேச மாட்டீங்க, யாருமே எங்க விமர்சனத்துக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. உங்க யாருக்கும் தைரியம் இல்லைன்னு தான் எனக்கு வந்து தோணுது. இதை வேற எப்படி பாக்குறது? திமுக திருப்பியும் ஆட்சிக்கு வரணுமா சொல்லுங்க? வரக்கூடாது. அப்போ திமுகவை பத்தி நம்ம தொடர்ந்து இன்னும் அதிகமா அடிக்க வேண்டி இருக்கேங்க. ஏங்க பொறுத்து செய்யலையான்னு நான் கேக்குறேன். ஆட்சிக்கு வர போறாங்க நம்புறாரா? ஆட்சிக்கு வர போறாங்க நம்புறாரா சீமானு? திருப்பியும் சொல்றேனே, இவங்க முக்கியமே கிடையாதுங்க. இவங்க முக்கியமே கிடையாது. எங்களுக்கு இவங்க முக்கியமே கிடையாது. திமுக தான் எங்களுடைய ஒரே டார்கெட். நான் அவனை அடிக்கும் போது நீ ஏன் குறுக்கல வர? நான் அவனை அடிக்க கை ஓங்கும் போது நீ எதுக்குடா வந்து தடுக்கிற? யார் வேணா அரசியலுக்கு வரலாம்லங்க. தம்பி வரணும்னு அண்ணனே நிறைய எப்படி சொல்லியிருக்காருங்க. நீங்க நல்ல அரசியலை செய்வீங்க, தமிழர் அரசியலை முன்னெடுப்பீங்கன்னு தான் நாங்க நம்பி உங்களை வரவேற்றோம். நீங்க வந்து திராவிடத்தை தூக்கி பிடிப்பீங்க அப்படின்னு யார் எதிர்பார்த்தா? அந்த இடத்துல தான் உங்களையும் வந்து அடிக்க வேண்டிய தேவை ஏற்படுது. ஒரு இடத்துல ஒன்று லெஃப்ட்ல நில்லு, ரைட்ல நில்லு, நடுவில் அடிப்படை செத்து பேரும் சொன்னாரா? அதற்கப்புறம் ஒரு சின்ன கேப், ஒரு பார்ட் ஆஃப் டைம்ல, ஒரு ஃபேஸ்ல ரொம்ப இல்ல விஜய் பத்தி பேசினா கூட சீமான் அவர்கள் அது தம்பி எல்லாத்துக்கும் வந்து பேசிட்டு முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாம். அதற்கப்புறம் இந்த சந்திப்பு நடக்குது. அதற்கப்புறம் தொடர்ந்து டெய்லியும் பாருங்க, முதல் மாநாடு நடக்கிற வரைக்கும் கூட அண்ணன் சீமான் அவர்கள் பெருசா விஜயை பத்தி எதுவுமே பேசல. சரி வரட்டும், அவர் அரசியல் செய்யட்டும், பார்க்கலாம், அதுக்கப்புறம் பேசலாம். எங்க தரப்புல இருந்து யாரும் வந்து நாங்க அவரை விமர்சிக்க மாட்டோம். இந்த ஸ்டாண்டில் தான் இருந்தோம். முதல் மாநாட்டில் எப்ப அவர் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணின் இரு கண்கள் அப்படின்னு சொன்னாரோ அந்த இடத்துல இருந்து தான் எதிர்ப்பு வந்து பயங்கரமாச்சு. ரெண்டாவது இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ஒன்று இந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, நடுவாப்புல நிற்காத, லாரி அடிபட்டு செத்து போயிடுவேன். அது ஒரு ஓமைக்காக சொன்னது. அதுவும் கூட நேரடியாக விஜய குறிப்பிட்டு சொல்லலை. அது ரோட்ல வந்து ஒன்று லெஃப்ட்ல இரு இல்லை ரைட்ல இரு, நடுவால நிற்காத அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னது. அது ஒரு ஒரு விமர்சன பூர்வமா நகைச்சுவையாக சொன்னது. எல்லாமே என்ன சொல்றாங்க, என்னதான் வாடா போடான்னு சொல்றாங்க, என்னையே தான் வந்து லாரியில் அடிபட்டு செத்துருவ அப்படின்னு சொல்றாருன்னு நீங்க எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாளில் தான் வந்து விஜய முதல் முறையா இதை சொல்லி விமர்சிக்கிறார். அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவர் தவறான அரசியலை பேசுறாரோ முன்வைக்கிறாரோ அப்போதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் அதை கடுமையாக விமர்சித்து கொண்டு பேசிதான் இருக்கிறார். இப்ப அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஏன் அந்த கேப் இருந்துச்சு தெரியலையே, சொல்லுங்க, சும்மா கெஸ் பண்ணுங்க. ஏன்னா விஜய் பெரிய கேப் விட்டாருன்ற. அவர் பெருசா எந்த அரசியலையும் செய்யல, அவர் படம் நடிக்க போயிட்டாரு. இப்ப வெளியில வந்து பேசுறாரு, அடிக்கடி அவரை பத்தின நியூஸ் வருது, அதை பத்தி பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்றாரு. அப்ப கேப் இருந்துச்சு, அப்ப அமைதியா தானே இருந்தாரு, இப்ப மட்டும் பேசுறாருன்னா இப்பதானங்க அவரு ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்கே வந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் எதர்ச்சியா நடக்குது அப்படின்னு. எதர்ச்சியா தான் நடக்குது. யாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு பேசணும் அப்படிங்கிற அவசியம் அண்ணன் சீமானுக்கு இல்லை. சரி, அவர் வந்து திமுகவை எதிர்த்தாதான் நீங்க ஒத்துக்குவீங்க அப்படின்னா பொறுத்து இருந்து பாருங்க. தேர்தல் களத்துல பேயாட்டம் ஆடுவாரு. அன்னைக்கு வந்து விஜயை பத்தி பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு நேரமே இருக்காது. அன்னைக்கு என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். அன்னைக்கு யார்கிட்ட போட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு யார் பேசுறாங்கன்றதையும் நான் பாக்குறேன். சரி, இறுதியா ஒன்னே ஒன்று சொல்ற மகிழன், ஓப்பனா நம்ம பேசிட்டோம், மாற்றி நிறைய உடச்சி பேசிட்டோம். உங்கள் மனசில் தோண சொன்னீங்க, மனசில் தோணு நான் கேட்டேன். உங்களுக்காவது வந்து ஒரு தரப்புன்னு எடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு 4 பேர் அந்த கொள்கைக்காக பேசுவாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு நியாயமாக கேள்வி கேட்கணும். அந்த கோவத்தெல்லாம் வந்து நம்ம எதிர்கொண்டுட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தால் வந்து தொடர்ந்து காணொலிகள் பண்ண முடியாது. எந்த கோவத்தை எந்த சைட்லேருந்து வந்தாலும் பரவாயில்ல, நம்ம கேட்க வேண்டியதை நான் மனசார கேட்டேன். நீங்களும் வந்து உடச்சி பேசிட்டீங்க. மக்கள் வந்து என்ன இதில் வந்து புரிஞ்சுக்கிறாங்க? எனக்கும் என்னன்னா, அண்ணங்கிட்ட நான் வந்து என்ன அண்ணனுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு பெரிய தகுதியோ திறமையோ இருக்கிற மாதிரி நான் நம்பலை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பேசாமல் கடந்து போயிடலாம் இவரை. ஏன்னா பேச பேச வந்து இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல, அறிவே இல்லாமல். இப்போ நான் சொல்கிறேன்ல, டீல் போட்டால் அப்படி என்ன வெளிப்படையாக டீல் போடுவாங்க. ஆனாலும் இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு வந்ததுல இருந்தது. ஆமாம், கரெக்ட். இதே நரேஷன் வந்து திமுகவும் ஒரு காலத்தில் செஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. யாரையாச்சும் ஒருத்தரை போய் பார்த்துட்டா போதும், உடனே வந்து பாஜகவோட பி டீம் அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டாரு, போட்டி வாங்கிட்டாரு, கை கூலி கால் கூலின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அதே நரேஷனை தாவேகா தொண்டர்களும் செய்கிறாங்க. இவங்க செட் பண்ணுற நரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் நடந்துக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால ஒருவேளை பத்திரிகையாளர்கள் கேட்டா கூட, ஏங்க நான் இவ்வளோ விமர்சனம் வச்சிருக்கிறேன், எதுக்குமே அந்த தரப்புல இருந்து பதில் வரல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை. புரியுதா? நான் திரும்பி அழுத்தமா சொல்றேன், அறிவில்லை. அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு அந்த தரப்புல யாருக்கும் அறிவில்லை. அதனால அந்த தரப்புல இருந்து எந்த பதிலும் வரலைங்க. நான் வந்து மேற்கொண்டு அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல விரும்பல. நீங்க வேற கேள்வி கேளுங்க. இதுக்கப்புறம் அவங்க தரப்புல இருந்து ஏதாச்சும் வந்தா நாங்க பாத்துக்கலாம், பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் கடந்து போறது நல்லது. இல்லைன்னா என்னுடைய ஒப்பீனியன் தான். ஏன்னா
வேணாம் சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும், அது விட்டுறலாம். சின்ன பசங்க அப்படியே விட்டுறணும். உங்க உங்க உயரத்துக்கு அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணே, அப்படியே விட்டுறலாம். பத்திரிகையாளர்கள் கேட்டா கூட அந்த கேள்வி வேணாம், அடுத்து வேற கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி போறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. சரி, உங்களோட பதில்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சதான் தெரியாது. பட் எப்ப கேட்டாலும் நீங்க மனசுல இருக்கிறது பதிலா சொல்லுவீங்களா? அது நம்மளுக்கு பிடிக்கும். அந்த வகையில வந்து வேற ஒரு தலைப்போட தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சு பேசுவோம். வெறும் டாக் வந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.